தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஸ்டேட் ஆஃப் யூனியன் உரை முடிவடைந்தது. 1 மணி நேரம் 47 நிமிடங்கள் தொடர்ந்து பேசினார். இதுவரை அமெரிக்க அதிபர் யாருமே பேசாத அளவிற்கு பாரிய கச்சேரியாக அது இருந்தது. ஆரம்பத்தில் எல்லோரையும் மயக்கி ஆகா டொனால்ட் ட்ரம்ப் திருந்தி விட்டாரோ என்று கருதக்கூடிய அளவிற்கு அவருடைய பேச்சுக்கள் அற்புதமாக சென்று எல்லோரையும் ஒன்றிணைத்து புதியதோர் உலகம் செய்வோம், பொற்காலம் காண்போம் என்று தொடங்கிய பொழுது ஏதோ மாறாக நடக்கின்றதோ என்று எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க தொடர்ந்து பேசியவர் தான் திட்டமிட்டு வந்த பாதையை மறந்து தன்னுடைய சொந்த பாணிக்கு மாற்றி எல்லாவற்றையும் கவிழ்த்து கொட்டியதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அமெரிக்காவில் பொற்காலம் ஆரம்பித்து விட்டது என்று அவர் கூறி அதை தொடர்ந்து 8 பெரும் யுத்தங்களை நிறுத்தி அமைதி கண்டவன் என்று கூறிய பொழுது அவருடைய எதிரணியினர் ஆகிய டெமோக்ராட் கட்சியினர் கொலீரென மண்டபம் நிறைய சிரித்தார்கள். சட்டென திரும்பி பார்த்த அவர் தன்னை மறந்து அவர்களை திட்டி தீர்த்தார். அதன் பின்னர் அவர் தொடர்ந்தார். இப்படி அவர் பல இடங்களில் தன்னை மறந்து தன்னுடைய சுய புராணங்களை பாடத் தொடங்கிய பொழுது வேண்டுமென்றே எதிரணியினர் சிரிப்பதும் கேலியாக சிரிப்பதுமாக இருந்ததனால் அவர் கடும் கோபமடைந்த தருணங்களும் பல இடங்களில் நடைபெற்றிருக்கின்றது. அமெரிக்காவில் இந்த ஆண்டு உலகக்கிண்ண உதைபந்தாட்ட போட்டி நடைபெற இருக்கின்றது. அதுபோல 2028 ஆண்டு லாஸ் ஏஞ்சலில் ஒலிம்பிக் போட்டி நடைபெற இருக்கின்றது. இவை இரண்டையும் பெற்று தந்த வீரன் தான் என்றும் தன்னுடைய காலத்தில் இவை நடைபெற போகின்றது என்றும் இதை அரசியலாக்குவதற்கும் அவர் முயன்று விளையாட்டு வீரர் ஒருவருக்கு பரிசளித்த பொழுது எங்கோ விபரீதமாக நடந்து விட்டதோ என்று நினைத்தவர்கள் அந்த பரிசளிப்பின் பொழுது எல்லோரும் அந்த வீரரை பாராட்டினார்கள். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை பற்றி பேசுவார் என்றுதான் எல்லோரும் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர் ஈரானை பற்றி காட்டமாக எதுவும் பேசாமல் ஈரானுடன் அணுகுண்டு தொடர்பான பேச்சுக்கள் நடைபெறுகின்றன என்றும் அந்த வழியில் தீர்ப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு இருப்பதாக பிடி கொடுக்காமல் பேசியது ஈரான் விவகாரத்தில் சப் என்று போயிருக்கின்றதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதேவேளை டொனால்ட் ட்ரம்பினுடைய சர்வதேச நாடுகளுக்கான வரி விதிப்பு கொள்கை தவறானது என்று தீர்ப்பளித்த நீதிபதியை தாறுமாறாக திட்டி தீர்த்தவர் இந்த பேச்சுக்களுக்கு அவர் முறைப்படி பதவி காரணமாக வர வேண்டும். அப்படி வந்தவரை வரவேற்ற பொழுது டொனால்ட் ட்ரம்ப் பண்பாக நடக்கின்றார் என்ற ஒரு கருத்தும் அங்கு நிலவியது. ஆனால் அந்த விவகாரத்தை அவர் மிக மோசமானது என்று கூறாமல் துரதிர்ஷ்டவசமானது என்று குறிப்பிட்டார். இந்த நேரம் கேமரா அந்த நீதிபதியினுடைய முகத்தையும் காட்டியது. அவர்களும் சலனமின்றி அங்கே இருந்தார்கள். எனவே தன்னுடைய பழைய கோணத்தில் பேசி கலவரங்களை ஏற்படுத்தினால் எல்லாமே சிரிப்பாய் சிரிக்கின்ற நிலை வரும் என்பதை உணர்ந்து கட்டுப்படுத்தி கொண்டார். அந்த நேரம் USA 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 என்று அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஆதரவு குரல் கொடுக்க டொனால்ட் ட்ரம்ப் மேலும் உற்சாகம் அடைந்து தன்னுடைய சாதனைகளை கூறத் தொடங்கி நேரே சாதனைகள் முடிந்தவுடன் இடைவெளி விட்டு கைகளை தட்டுங்கள் என்று அவர் கூறினார். அதுபோல தான் சாதனைகளை செய்த இடத்தை முடித்தவுடன் நேரடியாக டெமோக்ராட் கட்சியை பார்த்து எப்படி என்னுடைய சாதனை என்பது போலவும் உங்களால் நாடு சீரழிந்து விட்டது என்பது போலவும் அவர்களை பார்த்து வகுப்பறையில் ஆசிரியர் ஒருவர் பாடங்களை ஒழுங்காக செய்யாது வருகின்ற மாணவரை பார்த்து பேசுவது போன்ற ஒரு தொனியில் பேசியிருக்கின்றார். அமெரிக்காவை பொறுத்தவரையில் இன்று தனியார் துறையில் வேலையில்லா பிரச்சனை குறைவாக இருக்கின்றது. பணவீக்கம் குறைவடைந்து செல்லுகின்றது. பெட்ரோல் விலை குறைவடைந்திருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். அமெரிக்கா விதிக்கின்ற வரி காரணமாக மக்களினுடைய வாழ்க்கை சிறக்கும் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் அந்த வரியை கட்டுகின்ற மக்கள் வரியை அரசு பெற்று தன்னுடைய மானியங்களை எடுத்து மக்களுக்கு சிறிய துளிகளை வீசுவதற்கு முன்னர் பெரிய தொகை பணத்தை வரியாக கட்டி மக்கள் நொந்து நூலாகி விடுவார்கள் என்பதை டொனால்ட் ட்ரம்பினால் புரிய முடியவில்லை என்றும் அது தெரிவிக்கின்றது. தன்னுடைய குடியேற்ற கொள்கையானது வெற்றி பெற்றுவிட்டது என்று கூறிய அவர் அமெரிக்கர்கள் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதை மறைத்து பேசிய பொழுது அந்த சபையில் இருந்த பிரதிநிதி இல்ஹார் ஓமர் அமெரிக்கர்களை டொனால்ட் ட்ரம்ப் கொன்று தள்ளிவிட்டார் என்று குறிப்பிட்டார். இதனால் கோபமடைந்த டொனால்ட் ட்ரம்ப் அவரையும் திட்டி அவரை மண்டபத்தை விட்டு தூக்கி வீசினார்கள். ஈரானிய ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு ஆதரவாக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது முல்லாக்களினுடைய ஆட்சியை மாற்றுவேன் என்ற பேச்சை கூட பேசாமலே மௌன
மௌனமாக இருந்தார். ஈரானில் இறந்து போனவர்களும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் பெரும் ஏமாற்றம் அடைந்தனர். கிரீன்லாந்து விவகாரத்தை அவர் தொடவில்லை. தொட்டால் ஐரோப்பிய நாடுகள் அவருக்கு எதிராக எழுத ஆரம்பித்துவிடும். இதுவரை காலமும் அமெரிக்கா தவறு இழைத்தாலும் அதெல்லாம் ஒரு தவறே இல்லை என்று எழுதி வந்த ஐரோப்பியர்கள் இப்பொழுது அமெரிக்கா சிறிய தவறு விட்டாலே பெரிதாக எழுதுகின்றார்கள். கிரீன்லாந்தை வாய் திறந்தால் பெரும் பிரச்சனையாகிவிடும் என்பதனால் அதையும் அடக்கித்தான் வாசித்தார். ஒரு காலத்தில் இறந்த நாடாக இருந்த அமெரிக்காவை இப்பொழுது இளம் சூடான நாடாகத்தானே மாற்றியதாக கூறினார். அதுபோல இதற்கு முன்னர் ஆட்சி செய்தவர்கள் நாட்டை சீரழித்து விட்டார்கள் என்று கூறிய அவர் ஜோ பைடனை தன்னுடைய முன்னோடி என்றுதான் கூறினாரே அல்லாமல் அவரை வளமை போல ஆற்றல் குறைந்த ஒருவர் என்று திட்டி தீர்க்கவில்லை. ஆனால் இவர்களெல்லாம் ஆட்சி செய்ததனால் எங்கே அமெரிக்காவே இல்லாமல் போய்விடும் என்று நினைத்திருந்தேன். நல்லபடியாக எங்களுக்கு அமெரிக்கா என்ற ஒரு நாடு எஞ்சி இருக்கின்றது என்று கூறிய பொழுது சபையில் சலசலப்பான கேலி சத்தம் கேட்டது. இப்படி சத்தமிட்டவர்கள் சத்தமிட அவர்களை விட பெரிதாக டொனால்ட் ட்ரம்ப் சத்தமிட்டார். ஜோ பைடன் காலத்தை விட இப்பொழுது எல்லாமே முன்னேறிவிட்டதாக அவர் கூறினார். ஆனால் ஆய்வுகளின்படி அப்படி எதுவும் நடைபெறவில்லை என்று மக்கள் கூறுகின்றார்கள். அப்படி பொருளாதாரம் வளர்ந்திருக்குமாக இருந்தால் தங்களுடைய மணி பர்ஸ்களில் ஏதாவது ஒரு $10 மேலதிகமாக இருக்க வேண்டுமே. எல்லாமே இல்லாமல் காலியாகத்தான் கிடக்கின்றது வளமை போல என்று குறிப்பிடுகின்றார்கள். எனவே பொருளாதாரம் வளர்ந்து விட்டது என்று வாய் சொல்லி சொன்னாலும் நடைமுறையில் தங்களினால் அதை உணர முடியவில்லை என்பதும் அவர்கள் கருத்தாக இருக்கின்றது. மேலும் வெனிசுலா மீது நடத்திய தாக்குதல் பெருமளவு போதை வஸ்துக்காரர்களை தடுத்து விட்டது என்று கூறினார். முந்தைய காலத்து வேலையில்லா திண்டாட்டம் குறைந்து விட்டது என்று பெருமை கூறினார். அமெரிக்காவினுடைய தேர்தலில் இனிமேல் மோசடி செய்ய முடியாது என்று குறிப்பிட்டார். அவருடைய படைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. மருத்துவத்துறை செலவை குறைக்க $1 பில்லியன் ஒதுக்கி இருப்பதாக தெரிவித்தார். கோழி இறைச்சி மாட்டிறைச்சி விலைகள் குறைந்து விட்டதனால் இனிமேல் அடுப்படியில் சமையல் விலை குறையும் என்று மகிழ்ச்சி தெரிவித்தார். அப்படி சொன்னாலும் சென்ற ஆண்டுடன் ஒப்பிட்டால் இந்த ஆண்டு உணவுப் பொருட்களினுடைய விலை உயர்வு 2.9% அதிகமாக இருக்கின்றது. பெட்ரோல் விலை குறைந்து விட்டது என்கின்றார். $2.30 இருந்தது. இப்பொழுது $2.37 உயர்ந்திருக்கின்றது. சில இடங்களில் $2.50 இருக்கின்றது லிட்டர். எனவே அதுவும் தவறானது என்று எழுதியிருக்கின்றார்கள். வேலைவாய்ப்பு குறைந்து விட்டது என்றார். சென்ற ஆண்டு இதே மாதம் வேலை தேடுவோர் தொகை 62.5% இருந்தது. இப்பொழுது 62.7% உயர்வடைந்திருக்கின்றது. முதலீடு $18 பில்லியன் முதலீடு செய்திருக்கின்றேன் என்கின்றார். ஆனால் $9 பில்லியன் தான் உண்மையாகும். 8 போர்களை நிறுத்தியதாக கூறுகின்றார். அங்கெல்லாம் போர்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. இதுதான் டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சாக இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த நீண்ட பேச்சானது அமெரிக்கர்களுக்கு என்ன செய்ய போகின்றது? இத்தகைய பேச்சுக்களினால் எந்த பயனும் ஏற்படுவதில்லை என்றும் அதிபர் ஆடம்பரமாக பேசி ஓராண்டு காலத்தை கடத்துவதற்கான ஓர் உரையாக மட்டுமே இது இருக்கின்றது. இந்த உரையிலும் புதுமையாக எதுவும் இல்லை என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். இது அமெரிக்க அதிபரினுடைய ஸ்டேட் ஆஃப் தி யூனியன் என்கின்ற வருடாந்த உரையினுடைய சாராம்சமாகும். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.